சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களிலே இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கண்டு கேட்டு ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏசாயா 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அநேக தேவ மக்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. நான் ஆண்டவரை தேடுகிறேன், உண்மையாக இருக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்திருக்கிறேன், ஒழுங்கா தேவாலயத்துக்கு செல்கிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை மாறவில்லை, எதற்காக என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை என்று அநேகர் பெருமூச்சுகளோடு உள்ள குமரலோடு தேவனை ஆராதிக்கிற அநேக ஜனங்களை நாம் பார்க்க முடிகிறது. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி: எதற்காக எனக்கு இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கவில்லை, ஏன் நன்மைகள் தாமதமாகிறது, ஏன் இப்படிப்பட்ட தீமை நடந்துவிட்டது என்று சொல்லி ஒரு பெரிய அங்கலாய்ப்பு இருக்கிறது. இதுக்கெல்லாம் வேதம் பதில் சொல்கிறது: என் ஜனம்தான், என் பிள்ளைகள் தான், என் ஆராதிக்கிற ஜனம்தான், என் ஜனம் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். அன்புள்ளவர்கள்தான், எனக்காக வாழ அர்ப்பணித்தவர்கள்தான், உண்மையாய் ஆராதிக்கின்றவர்கள்தான், கொடுக்கின்றவர்கள்தான், உழைக்கின்றவர்கள்தான். ஆனால் அறிவில்லாததினாலே சங்காரமாகிறார்கள், அறிவில்லாததினாலே சிறைப்பட்டு போகிறார்கள் என்று பார்க்கிறோம். என்ன அறிவு அப்படின்னா, யோவான் 8:32 ஆண்டவராக இயேசு சொன்னார்: சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி சொல்லுவார்: அப்பா, விசுவாசித்த மட்டும் போதாது, என்ன நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதாது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியானால் சத்தியத்தை அறிகிற அறிவு தேவ ஜனங்களாகிய நமக்கு என்றைக்கு வருகிறதோ வளருகிறோமோ அதன் அடிப்படையில் தான் விடுதலை, ஜெயம், உயர்வு என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ 10ஓட 11 நான் தேவனை நேசிப்பேன், ஆராதிப்பேன், ஊழியம் செய்வேன், உழைப்பேன் என்று சொன்னால் அதில் வெற்றியை பார்க்க முடியாது, ஜெயத்தை பார்க்க முடியாது. சத்தியத்தை அறிய அறிய அது வாழ்க்கையில் அபியாசப்படுத்த தான் விடுதலை, ஜெயம், உயர்வு, மேன்மை, நன்மை என்பதை திட்டமாக தெரிந்து கொள்வோம். அப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு உண்டாகும்: சத்தியம் என்றால் என்ன? சத்தியத்தை அறிய வேண்டுமானால் சத்தியம் என்றால் என்ன? ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சத்தியத்தை 3ஆக நாம் பிரிக்கலாம். ஒன்று, தேவன் யார், நான் ஆராதிக்க தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர். இரண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு நான் யார், who I am in Christ. மூன்றாவதாக என் எதிராளி யார். என் எதிராளியாகி நம்முடைய எதிராளியாக பிசாசை பற்றி அறிகிற அறிவு, நாம் ஆராதிக்கிற தேவனை பற்றி அறிகிற அறிவு, நம்மை பற்றி அறிகிற அறிவு. இந்த மூன்றையும் தான் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் அடக்கலாம். இந்த 3 அறிவும் எதிலிருந்து வருமானால், யோவான் 17:17 சொல்லுகிறது: நான் சொல்லிய இந்த உபதேசத்தினாலே சுத்தமானீர்கள், வசனமே சத்தியம். அப்போ தேவனுடைய வார்த்தையில் இருந்து, தேவனுடைய வசனத்திலிருந்து இந்த 3 அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது, வளரும் போது, அறியும் போது விடுதலையை, ஜெயத்தை, மேன்மையை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம், சத்தியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம் வசனத்திலிருந்து. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். ஆண்டவர் சொல்லுகிறேப்பா, உன் தகப்பனாகிய ஆபிரகாம பெற்ற தாயாகிய சாராளை நோக்கி பாரு, அவன் ஒருவனாய் இருந்தான். அன்பு தேவ ஜனமே, இதை விளக்குவதற்கு அநேக நேரம் வேண்டும். ஆனால் சிம்பிளாக சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாம் தனி மனிதனாக பெறப்பட்டு வந்தான்.
ஊர் என்ற கல்லிய தேசத்தில் வசித்து வந்தான். வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், தகப்பனாகிய தேராகு விக்கிரகங்களை செய்து, விக்கிரக பொம்மைகளை செய்து, இதுதான் தெய்வம் என்று தெருவாய் விற்று பிழைப்பு நடத்தி வந்த குடும்பம் தான் ஆபிரகாமின் குடும்பம். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும், இது வாயிருந்து பேசாது, காதிருந்து கேட்காதே, இது நம்முடைய தகப்பன் எப்படி தெய்வம் என்று சொல்லி, இது நன்மை கொடுக்கும் என்று சொல்லி வியாபாரம் செய்கிறார் என்ற ஆதங்கம் இருந்தது. நான் ஷார்ட்டா சொல்லுகிறேன், அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி, ஆபிரகாமே, உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய வீட்டையும் உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்னு அழைத்தார். இந்த ஆபிரகாம், நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கிறேன், உடுத்தின துணியோடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு போனான். வேதம் பதிவு செய்திருக்கிறது, அவன் ஒருவனாயிருந்தான். அந்த ஒருவனாகிய ஆபிரகாமை நான் அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், பெருக பண்ணினேன். ஆண்டவர் சொல்ற, இப்ப அந்த ஆபிரகாமை நோக்கி பாரு, எப்படி அவனை அழைத்து ஆஸ்வதித்து பெருக பண்ணினேன் என்று நோக்கிப்பார். அப்படி நோக்கி பார்ப்பாயானா உன் வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், தாழ்வில் இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், தரையில் இருக்கலாம். நீ ஆபிரகாமை போல நீயும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாயானால், ஆபிரகாமை ஆஸ்வதித்து பெருக பண்ணினது போல உன்னையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சரி, ஆபிரகாமை, தனி மனிதனாகிய ஆபிரகாமை அழைத்தார், ஆஸ்வதித்தார், பெருக பண்ணினார். இதற்கு பல காரணங்கள் ஆபிரகாம்கிட்ட காணப்பட்டாலும் தேவனே ஆபிரகாமிடத்தில் செய்த, அதாவது தேவனே ஒரு 3 காரியங்களை ஆபிரகாமின் வாழ்க்கையில் செய்தார். அதாவது ஆபிரகாமை மாற்றினார். 3 காரியங்களிலே ஆபிரகாமை மாற்றி அவனை ஆஸ்வதித்தார், பெருக பண்ணினார். அதில் முதல் காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிப்போம். முதல் காரியத்தை, இந்த ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை ஆஸ்வதித்து உயர்த்த முதல் காரியம் என்ன சார் தெரியுமா? ஆண்டவர் ஒரு முறை ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, என் வீட்டு வேலைக்காரன் எலேசர் தானே எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாய் உரிமைக்காரனாய் இருக்கிறான், எனக்கு என்ன தருவீர்? அப்போ ஆண்டவர் சொன்னார், எப்பா, வானத்தை, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம், வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் நீ எண்ணு, இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்றார். இதில் என்ன சத்தியம் மறைந்திருக்கிறது தெரியுமா? ஆபிரகாமுடைய மனதிலே ஒரு ஆழமான காரியம் பதிர்ந்திருந்தது. ஒரு முறையாவது ஆண்டவர் சொன்னார், எப்பா, உன் கர்ப்ப பிறப்பு எனக்கு சுதந்திரவாளி இருப்பான்னு ஆண்டவர் சொன்னார். உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே, அந்த இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக, எனக்கு 100, அதாவது 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பான் எவன் சொல்லுவான்? எனக்கு 100, அவளுக்கு 90. இதெல்லாம் நடக்கிற காரியம் ஆண்டவரே, அந்த ஆகாலுக்கு பிறந்த இஸ்மவேல் பிழைச்சா போதும், அவன் நல்லா இருந்தா போதும் என்று சொல்லும்போது அந்த ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை செய்தார். வானத்தை அண்ணாந்து பார். முதலாவது, ஆபிரகாமை ஆஸ்வதித்து பெருக பண்ண தேவனே அவனுக்குள் செய்த முதல் காரியம், வானத்தை அண்ணாந்து பார்க்க வைத்து அவன் சிந்தையை, அவன் எண்ணத்தை மாற்றினார். அன்பு தேவ ஜனமே, கவனியுங்கள். ஆபிரகாமினுடைய எண்ணங்களை கர்த்தர் மாற்றினார். ஆபிரகாமின் நினைவுக்குள் என்ன பதிந்திருக்கிறது? ஆபிரகாமுடைய நினைவுக்குள்ள என்ன ஆழமாய் வேறுண்டு இருக்கிறது தெரியுமா? எனக்கு 100, என் மனைவி சாராளுக்கு 90. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பான் என்று எவன் சொல்லுவான்? நோ சான்ஸ். ஆனால் நட்சத்திரங்களை காண்பித்து சொன்னாரு, இந்த நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்ன, இவ்வனமாய் உன் சந்ததி இருக்கும். நட்சத்திரங்களை காண்பித்து ஆபிரகாமுடைய எண்ணத்தை, சிந்தையை மாற்றினார். அன்றைய நாளிலிருந்து ஆபிரகாம் தன்னுடைய எண்ணங்களை மாற்றினான். எனக்கு 100, சாராளுக்கு 90 என்ற எண்ணத்தை மறந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான், நினையாதிருந்தான். அதுவரைக்கும் அவன் நினைவு டிஃபரெண்டா இருந்தது. ஆனா நட்சத்திரங்களை காண்பித்து அவன் எண்ணங்களை மாற்றினார். வேதம் சொல்லுது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான், நினையாதிருந்தான். சோ எண்ணங்கள் ஆபிரகாமுக்கு முதலாவது மாற்றப்பட்டது. நீதிமொழிகள்
23வது அதிகாரம் 7வது வசனத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டால் இப்படி சொல்லுவேன், அந்த வசனத்தை பொன் தகட்டால் அதாவது அதை வரைந்து வைக்க வேண்டிய, பொறித்து வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஒரு வசனம் அது. 23:7 என்ன தெரியுமா? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் இருதயத்தில் எப்படியெல்லாம் சிந்திக்கிறானோ நினைக்கிறானோ அப்படியெல்லாம் மாறிவிடுகிறான். சில மொழிபெயர்ப்பு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, தன்னை பற்றி எப்படி ஒரு மனிதன் சிந்திக்கிறானோ நினைக்கிறானோ அப்படியே அவன் மாறிவிடுகிறான். அன்பு தேவஜனமே, எண்ணங்களுக்கும் நம்முடைய எதிர்கால ஆசீர்வாதங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எண்ணங்கள், நாம் நினைக்கிற நினைவுகள் நிலத்திலே விதைக்கப்படுகின்ற விதைக்கு சமமான ஒன்று. எண்ணங்கள் நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைக்கு சமமான ஒன்று. எதை விதைக்கிறோமோ அதை தான் வாழ்க்கையில் அறுவடையாக பெற்றுக்கொள்வோம். எதை நினைக்கிறோமோ அதை தான் வாழ்க்கையில் அறுவடையாக பெற்றுக்கொள்வோம். ஆகவே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்கு முதல் செய்த காரியம், அவனுடைய எண்ணங்களை மாற்றினார். அவனுடைய சூழ்நிலையை வைத்து அவன் ஒரு முடிவு பண்ணியிருந்தான், நமக்கு அற்புதம் நடக்காது, மாற்றம் வராது, நன்மை பார்ப்பதே கடினம் என்ற எண்ணங்களை தகர்த்து அவன் நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகளை சிந்தையிலே பதித்தான், நினைக்க ஆரம்பித்தான். அன்பு தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற எல்லா சிச்சுவேஷனை பார்க்கும்போது, எல்லா சூழ்நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம், எதிர்காலமே போச்சு பாஸ்டர், எதிர்காலமே முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு சான்ஸே இல்லை, எல்லா பக்கமும் எனக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, நான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சான்ஸே இல்லை, எனக்கு ஒரு நன்மை நடக்கும் என்பதற்கு நம்புவதற்கு எதுவே இல்லை, என் லைஃப் முடிஞ்சிச்சு, என்னை தூக்கி விட எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் தனித்தவளா, ஒரு அனாதையா, திக்கற்றவளா இருக்கிறேனே, எனக்கு என் லைஃப்பில் இனி நான் எழும்புவேன் என்பதுக்கு சான்ஸே இல்லை, என் தொழில் அப்படியே அவுட் ஆயிடுச்சு, என் பிள்ளைகள் வாழ்க்கை சிதைந்து போனது, என் ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி போனது, என் வாழ்க்கை மறுபடியும் துளிர்விடுமா என்று ஒருவேளை ஏக்கத்தோடு இருப்பீங்கன்னா ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் இருதயத்தில் எதை நினைக்கின்றீர்களோ அதை பொறுத்துதான் உங்கள் எதிர்கால ஆசீர்வாதம் அமைய போகிறது. ஆபிரகாமின் எண்ணங்களை தேவன் மாற்றினது போல இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க உங்க நினைவுகளை மாற்றுவதற்கு. அப்ப நீங்க கேட்கலாம், ஆபிரகாமுக்கு நட்சத்திரங்களை காண்பித்து எண்ணங்களை மாற்றினார், நினைவுகளை மாற்றினார். இப்ப நான் எதை நினைக்க வேண்டும்? அதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழி நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமல், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். தியானிக்கிற மனிதன், தியானம்னா என்ன தெரியுமா? இரவும் பகலும் திரும்ப அந்த குறிப்பிட்ட காரியத்தையே சிந்திப்பது, நினைப்பது. தியானம் என்றால் பெருசா ஒரு விளக்கம் தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை அது இன்னும் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வேதத்தை தேவனுடைய வார்த்தையில், வாக்கு தத்தங்களில் உங்களை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி, நிகழ்காலத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, தொழிலை பற்றி, லாங் லைஃபை பற்றி, எல்லா சூழ்நிலைகளை பற்றி இங்கே எழுதி வைத்திருக்கிறார் வாக்கு தத்தமாக. இந்த வார்த்தைகளை இரவும் பகலும் சிந்தையில் பதித்து அதை தியானிக்க திரும்ப நினைக்க அவ்வண்ணமாகவே வெளியரங்கமான வாழ்க்கையில் அற்புதமான கிரியைகளை நிச்சயமாய் காண்பீர்கள். ஸோ இரவும் பகலும் வேதத்தை, வாக்கு தத்தங்களை தான் நினைக்கணும். மோசேக்கு பின்பதாக ஒரு பெரிய திருச்சபை, ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள், அந்த ஊழியத்தை ஜாஷுவா கையில் ஆண்டு கொடுத்தார். ஜாஷுவா பல வருஷங்களாக தேவ மனிதனாகிய மோசேயோடு கூட உடன் ஊழியனாக இருந்தவன், உதவிக்காரனாக இருந்தவன். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய தலைவனாகிய மோசேயை எவ்வளவாய் கடினமாய் நடத்தினார்கள் என்பதை கூட இருந்து கண்கூடாக கண்டவன். ஆண்டவரே கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு, மனம் நொறுங்கக்கூடிய அளவுக்கு முரட்டாட்டமாக இந்த ஜனங்கள், அவன் எப்படி இந்த ஜனத்தை நான் நடத்த போறேன், எப்படி இவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்று அவன் பயந்து கலங்கின பொழுது ஆண்டவராகிய தேவன் 2 காரியங்களை சொன்னார். மகனே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்
உன் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக இரவு பகலும் அதை தியானித்து கொண்டிரு. அப்பொழுது உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். 2 காரியத்தில் ஒன்று. எப்போ இரவு பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து அதை மட்டும் நீ தியானி, அதை மட்டும் திரும்ப திரும்ப நினை. உன் வாழ்க்கை நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். உன் வழியை நீ வாக்கிய பண்ணுவாய். சக்ஸஸாக இருக்கும் லைஃபு. புத்திமானாய் நடந்து கொள்வாய். அன்பு தேவஜனமே, ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், உண்மையாக நேசிக்கிறேன், என் வாழ்க்கையில் நன்மையிலே நினைக்கிறீங்கள, உங்கள் சிந்தையில் எப்படிலாம் சிந்திக்கிறீங்க யோசித்து பாருங்க. ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். ஒருவேளை பொருளாதாரத்தில் நீ நலிவடைந்து காணப்படலாம், கடனில் சிக்கி கண்ணீர் விடலாம். இதான் உங்கள் பிரச்சனையாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடன் வருவதற்கு பல காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய குறைவு நிமித்தமாய் கடன் வந்திருக்குமானால் மனம் கசந்து அறிக்கை செய்து மன்னிப்பை கேட்டு விடுங்கள். மகிமை மாட்சிமை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி தகப்பனே, வசனத்திலிருந்து ஆபிரகாமின் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட ஆண்டவர் ஒருவனாக இருந்தவனை அழைத்து ஆசுவத்து பெருக பண்ண தேவன் நீங்க செய்த முதல் காரியம் அவருடைய எண்ணங்களை மாற்றினீர், சிந்தைகளை மாற்றி என்று தியானித்தோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்க்கையில காண்கிறதையும் கேட்கிறதையும் அனுபவிக்கிறதையும் ஆண்டவரை தியானிக்காமல் சிந்திக்காமல் இரவு பகலும் வாக்குத்தத்தங்களை உம்முடைய வார்த்தைகளை சிந்தையில பதித்து 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 அதையே பெற்று விட்டதாக ஆண்டவரை வாயினால் துதித்து ஸ்தோத்தரித்து ஆஸ்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. இரவு போல சிந்தையில வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் ஆழமாய் பதிந்திருக்கட்டும் அப்பா, பதிந்திருக்கட்டும். அப்படி செய்வீர், உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் வாழ்க்கை வெற்றியையும் ஜெயத்தை மேன்மை காண்பார்களாக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலே இன்னொரு காரியத்தை சிந்திப்போம். தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென். பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.